பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்னோட அப்பா வந்து எனக்கு தாத்தா மாதிரி இருப்பார் வயசு. அதனால் சின்ன வயசுலேயே இறந்துட்டார். அம்மா மட்டும்தான். அப்போ நான் அடிக்கடி நான் சமைக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் சார் இந்த ஐடியா வந்துச்சு. வேண்டாம், இந்த மாதிரிலாம் வேண்டாம், நம்ம இருக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம்னு சொன்னேன். அவர் அது விடவே இல்லை. நான் இதை வெற்றிகரமாக நான் கொண்டு வருவேன் அப்படின்னு. கொஞ்ச நாள் வெளிநாடு போயிருந்தேன் சார். ஒரு 5 வருஷம் அங்கே நான் தனியாக சமைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அங்கே விதமாக வேறு அந்த நார்த் இந்தியன்ஸ் கூடலாம் நல்ல பழக்க வழக்கம். வேறு நாடுகள் இருக்குது பாருங்கள், இந்தோனேசியா மற்ற அந்த எகிப்து, இந்த மாதிரி ஆட்களில் எப்படி சமைக்கிறாங்க, அதை நம்ம பண்ணால் என்ன அப்படின்னு அங்கே ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். குழந்தைங்க 3 குழந்தைங்க ஆன பின்னாடி கடன்காரன் ஆகிட்டேன். சேனலவே கஷ்டப்பட்டு தான் சார் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எடுக்கும்போதே ஏதாவது ஒன்று கூடுதல் குறைச்சல் ஆகும், சண்டை வரும், அது அப்படியெல்லாம் வந்தது உண்டா? டென்ஷன்லாம் வரும் சார். என்ன தேவையில்லாத வேலையில் உங்கள் வீட்டுக்காரர் செஞ்சுட்ருக்காரு, என்ன இப்படி என்ன காசு நிறையா இருக்கா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, கூட்டு போய் நிறைய பேர் சாப்பாடு போடுறாங்க, என்னவா அப்படின்னு நிறைய திட்டினாங்க. ஒரு 100 கமெண்ட் வருதுன்னா அதில் ஒரு கமெண்ட் பேட் கமெண்ட் வரதான் செய்யும். இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் லைக் வாங்குறாங்கள, அதவே லட்சக்கணக்கில் வாங்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நம்ம பப்ளிசிட்டி ஆகணும், நம்மளோட டேலண்ட்டை ஏதோ ஒன்று தெரியப்படுத்தணும். அவர் குக்கிங் டைம் இந்த சேனல் உருவானதுக்கான காரணம் என்ன? முதல்ல அதிகமாக நான் படிக்கலை சார். அதனால் ஏதாவது ஒரு நம்ம படித்த தகுதிக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை செஞ்சாங்கணும், அதுவும் நல்லா நிறைய சம்பாதிக்கணும், சாதாரண கூலி வேலை மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த சின்ன வயசுலேருந்தே எனக்கு படம் வரைகிற ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால் சின்ன வயசுலேருந்தே படம் வரைஞ்சி எழுதி காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதேமாதிரி +2 தான் நான் படித்தேன். +2 முடிக்கும் போதெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட்டு நல்ல சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி ஒரு ஆம்பளை ஆளுக்கு சம்பளம் ஒரு 40 ரூபா 30 ரூபான்ற இடத்துல நான் ஒரு நாளைக்கு 500 ரூபாயெல்லாம் சம்பாதிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். அப்புறமா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் சார் இந்த ஐடியா வந்துச்சு. அதாவது நம்ம ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு. அப்போ இந்த ஸ்டிக்கர் கடை இதெல்லாம் வச்சுருந்தேன் சார். அப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும், வண்டிகள் அதிகமாக வராது, நான் செம்பட்டியில் கடை வச்சதுனால. அந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது என்னடா பண்ணலாம், காசு வருமானம் பத்தாதே, வண்டி 1 2 தான் வருது அப்படின்னு அப்போ சிஸ்டம் நம்ம கையில் இருக்குது, ஒய்ஃபை இருக்குது, நமக்கு சமைக்க தெரியும், சமையல் பண்ணி வீடியோ போட்டால் என்னென்னு அப்போ தான் சார் அந்த கான்செப்ட் தோணிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2018 ஆரம்பித்தது, இன்ன வரைக்கும் கண்டினியூவாக போட்டுக்கிட்டு இருக்கேன் சார். அப்போ இருந்து நான் மெல்ல கண்டினியூவாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஆண்கள் சமையல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காம்போவாக இருக்கு. இப்போது தொழில் முறையில் சமையல் கலைஞர்களாக இருக்கிறது வேற, நீங்கள் வேற ஒரு ஆர்டிஸ்ட் வேலை பார்த்துட்டு ஸ்டிக்கர் ஒர்க் பண்ணிட்டு அப்படி இருந்தவர் எப்படி சமையலுக்குள்ள? அது என்னன்னு தெரியலைங்க சார். இது ஆர்டிஸ்ட்டு, அதாவது நானாக பார்த்து கற்றுக்கிட்டேன். இப்போ நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஆர்டிஸ்ட்னா ஒரு குரு இருப்பாங்க, எனக்கெல்லாம் குரு கிடையாது சார். நானாகவே பார்த்து கற்றுக்கிட்டேன். ஒரு எழுத்தை பார்த்தோம்னா அந்த எழுத்து மாதிரியே எழுதணும்னு ஆசைப்படுவேன். அது மாதிரி தான் சார் இதுவும். இந்த குக்கிங்கிறது எங்கேயாவது நான் ஹோட்டலில் சாப்பிடும்போதோ, இந்த புரோட்டா மாஸ்டர் புரோட்டா அடிப்பார், என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் வேடிக்கை பார்ப்பேன் சார். அதை நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணி செய்வோன்னு எனக்குள்ளேயே ஒரு ஆர்வம். அதே மாதிரி டைமிங்கும் எனக்கு எப்படி கிடச்சின்னு கேட்டிங்கன்னா, நான் வீட்டில் தனி ஆள் தான். என்னோடய அப்பா சின்ன வயசில் இறந்துட்டார், அம்மா மட்டும்தான். அப்போ நான் அடிக்கடி நான் சமைக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. சாதாரணமாக அந்த பருப்பு ரசம் இதெல்லாம் வைப்பேன். அப்புறமா கொஞ்ச நாள் வெளிநாடு போயிருந்தேன் சார். ஒரு 5 வருஷம் அங்கே நான் தனியாக சமைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அங்கே விதமாக வேறு அந்த நார்த் இந்தியன்ஸ் கூடலாம் நல்ல பழக்க வழக்கம். வேறு நாடுகள் இருக்குது பாருங்கள், இந்தோனேசியா மற்ற அந்த எகிப்து, இந்த மாதிரி ஆட்களில் எப்படி சமைக்கிறாங்க, அதை நம்ம பண்ணால் என்ன அப்படின்னு அங்கே ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நானாக சமைச்சது. அதுக்கப்புறம் ஒய்ஃபு வீட்டில் நான் வெளிநாட்டிலேருந்து வந்த பின்னாடி ஒய்ஃபுக்கு தெரியாததை நம்மளே பண்ணுவோம், நம்ம தான் கற்றுக்கிட்டோமேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக பார்த்து கற்றுக்கிட்டேன் சார். எங்கெங்கே மிஸ்டேக் இருக்குது, இப்போ இந்த ஒய்ஃபே இப்போ ஒரு சாம்பார் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, இது எங்கேயோ மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்த்து நானே அதை மாற்றி அமைச்சு ஒரு மாதிரி நல்ல தரமாக பண்ணிடுவேன். அந்த மாதிரி பண்ணி தான் சார் சமையல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. வழக்கமாக ஆண்கள் சமையல் அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா இவர் நல்லா சமைப்பார் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, தெரியாது. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு கல்யாணம் ஸ்டார்டிங்கில் அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் அந்த முதல் ஒரு வருஷத்துலேயே ஒரு சமைக்க ஆரம்பிச்சிட்டார்ல? கல்யாணத்தப்பெல்லாம் அவர் சமையல் தெரியாது. வெளியில் எழுத போயிட்டு வருவார். நான் சட்னியை கொதிக்க வச்சுருப்பேன்.
அப்போ வந்து அவர் சொன்னார், இப்படிலாம் செய்யக்கூடாது, தாளித்து ஊற்றினாலே போதும், அதே ஒரு டேஸ்ட் வரும், இது இப்படி செய்யணும், வெறும் பருப்பு இப்படி கடையணும்னு அவர் அப்போ எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் நானாக ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன். அப்புறம் அம்மாட்ட வந்து அந்த கத்திரிக்காய் குழம்பு ஒன்று கற்றுக்கிட்டேன். இவர் சொன்னதை வச்சே நிறையா கற்றுக்கிட்டேன். இப்போ இவர் சமையல் மாதிரியே தான் நானும். இந்த அவர் குக்கிங் டைம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முதல்ல உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பார்ல, இப்படி ஒன்று பண்ணலான் இருக்கேன். இப்போ நீங்கள் என்ன நினச்சிங்க, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருந்திருக்கும்ல? ஆமாம், கண்டிப்பாக இருந்துச்சு. சண்டை போட்டேன் நான். வேண்டாம், இந்த மாதிரிலாம் வேண்டாம், நம்ம இருக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம்னு சொன்னேன். அவர் அது விடவே இல்லை. நான் இதை வெற்றிகரமாக நான் கொண்டு வருவேன் அப்படி. டெய்லி இங்கேருந்து வீட்டிலேருந்து ஒவ்வொரு பொடி, மிளகா பொடி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போவார். நான் தினம் சண்டையும் போடுவேன். அப்படியே பட்டு சரி விட்டுட்டேன். இவர் இது வெற்றிகரமாக ஆக்கணும்னு நினைக்கிறாரு, சரி வெற்றிகரமே ஆகட்டும்ட்டு நான் அவருக்கு துணையாக பின்னாடியே போயிட்டேன். இன்றைக்கி எப்படி இருக்குது மேம்? இன்றைக்கி நல்லா இருக்குது. இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. இந்த சேனலால் மக்களுக்கு நாங்கள் யாருன்னு தெரியுது. நல்லா எங்களுக்கு பெருமையாக இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் சித்தையன்கோட்டைங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து இவ்வளோ ஒரு பெரிய சேனல், இவ்வளோ அன்பு சம்பாதிச்சிருக்கீங்க. ஆமாம், இது இந்த கிராமத்திலிருந்து சாத்தியப்பட்டதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இப்போ வெளியே போகும்போது உங்களை ரெகனைஸ் பண்ணுறாங்களா வெளியூர்லாம் போகிறப்ப? ஆமாம், எல்லாமே நல்லா பேசுகிறாங்க. உங்கள் சேனலை பார்க்குறோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் சேனலை பார்த்து தான் நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், கரெக்டாக இருக்கோம், பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், சமையலும் அதே மாதிரி உங்கள் சேனலை பார்த்து தான் நாங்கள் சமையல் கற்றுக்குறோம் அப்படின்றாங்க. பிடிச்சிருக்கு. நல்லா உசுறாக பழகுற மாதிரி நல்லா பழகுறாங்க எங்ககிட்ட. இப்போது அப்பாவோட சமையல் அப்படிங்கிறது எவ்வளோ பிடிக்கும்ப்பா? அப்பா சமையலுங்கிறது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தானே. இப்போ அம்மா சமைக்கிறது வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணியிருப்போம். அப்பாங்கிறது வந்து எப்போயோ ஒரு தடவை சமைப்பார். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அது நல்லா தான் சமைப்பாருங்க அப்பா. இந்த பிரியாணி இதெல்லாம் நல்லா சமைப்பார். அது எனக்கு சிக்கன் பிரியாணி பண்ணுவார். அது எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. இப்போது ஸ்கூலில் படிக்கிறப்ப அந்த நேரங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க உங்கள் அப்பா அப்படிங்கிறப்ப அதை பார்த்துக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளோவா பேசிக்கிட்டது இல்லை. இப்போ வெளியே தான் எனக்கு அதிகமாக பார்த்து கேட்பாங்க, டேய் நீங்கள் தானே அந்த அவர் குக்கிங் டைம் சேனலில் நீங்கள் தானே அந்த 2 பசங்க அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கேட்பாங்க, பார்க்குறப்ப கேட்டாங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி தான் அது பழகிருச்சு அந்த மாதிரி. இப்போ அப்பா வந்து அவர் குக்கிங் டைம் சேனல்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து அதை வந்து கொஞ்சம் மேலே கொண்டு வரணும், அதை வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டம் பண்ணியிருப்பார் இல்லையா? 4 பேர் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் கஷ்டங்களை கடந்தானே இன்றைக்கி அவர் வந்திருக்கார். ஸோ இந்த தருணத்தில் அப்பாவுடைய உழைப்பு பார்க்குறப்ப எப்படி இருக்கு? வந்து எனக்கு சேனல் ஆரம்பிக்கிறப்ப இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடுறது அதை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ வந்து நான் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். அந்த யூடியூப் வந்து என்னால் அடுத்தவங்க வீடியோ பார்ப்பேன், நம்ம வீடியோ வந்து நம்மளால் இந்த மாதிரி போட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு பெரிய ஆளுங்க மட்டும்தான் போடுற மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா வந்து ஒரு சிக்கன் வீடியோ அந்த மாதிரி போட்டார். அதை பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப பெருமையாயிருச்சு. இன்னும் நம்மளாலையும் இந்த மாதிரி வீடியோலாம் போட முடியுமா அப்படின்னு பெருமையாக இருந்துச்சு. அப்போ வந்து வியூஸ்லாம் கம்மியாக தான் போகும், அது வந்து எனக்கு தெரியாது. ஆனால் 20 வியூஸ் 30 வியூஸ் போனாலே நம்மளை வந்து இவ்வளோ பேர் பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வளர இந்த யூடியூப்பை பற்றி கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அப்பா வந்து ஒவ்வொரு வீடியோ போடுறப்ப நல்ல வீடியோ போடுவார், ஆனால் வியூஸ் வந்து போகாது. அப்போ தான் வந்து இந்த ஷார்ட்ஸுன்ற ஃபியூச்சர் இருந்துச்சு. அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஷார்ட்ஸ் நம்மளும் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டோம். அது வந்து இவங்க வந்து வெளியூருக்கு போயிட்டாங்க. அப்போ நான் தான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன். எடிட் பண்ணி அப்லோட் பண்ணோன்னையும் நல்ல ரீச் கிடச்சி. இது 20K வரைக்கும்லாம் போச்சு. மொத நம்ம சேனலில் வந்து அதிக வியூஸ் போனது ஷார்ட்ஸ்னால தான் போச்சு. வந்து வீடியோ போட்டப்போ ஒரு 2000 3000 அந்த மாதிரி தான் போச்சு. இந்த ஷார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி போனதுனால அதுக்கப்புறம் அப்பாட்ட சொன்னேன், இந்த மாதிரி நம்ம ஷார்ட்ஸே இனிமேல் போடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஷார்ட்ஸ் போட்டோம். இப்போ வந்து ஒரு 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து ஷார்ட்ஸ்னால அதிகமாக வந்திருக்கு. அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்ட நாட்கள், வெளிநாடுகளில் கிடந்து கஷ்டப்பட்ட நாட்கள், ஸோ அந்த கஷ்டங்கள்லாம் எவ்வளவு கொடூரமாக இருந்தது அந்த நேரத்தில் வாழ்க்கையில்? ஆக்சுவலாக எங்கள் அப்பா கஷ்டப்பட்டதை பற்றி என்கிட்ட நிறையா சொல்லியிருக்காரு. நான் அப்பாவுக்குமே வந்து கிட்டத்தட்ட செகண்ட் மேரேஜ். அம்மா என்னோடய அப்பா வந்து எனக்கு தாத்தா மாதிரி இருப்பார் வயசு. அதனால் சின்ன வயசுலேயே இறந்துட்டார். அதனால் நான் அப்பாவை வந்து ஆரம்பத்துலேருந்தே அவரை பார்த்து அவரோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை நான் மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த கஷ்டங்களை பூரா நான் வந்து இது பண்ணிக்கிட்டு, இப்போ எடுத்துக்காட்டுக்கு எல்லா வீட்லேயும் அப்படி இருக்காங்களா என்னன்னு தெரில. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தாலும் நம்ம பசங்க கம்ப்ளீட்டாக சாப்பிட்டோம். ஆனால் ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிடாமல் கொண்டு வந்து கொடுத்துருவேன். கம்ப்ளீட்டாக சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவேன்.
ஒரு வேளை சாப்பிட முடியாமல் கொஞ்சம் வச்சுறாங்க பாருங்க, அதை எடுத்து சாப்பிடும்போது அந்த அமிர்தம் மாதிரி இருக்கும். அது ஒரு இது. அந்த மாதிரி தான் சார். அந்த கஷ்டங்களை வந்து பசங்களுக்கு மேக்ஸிமம் நான் காட்டாமல் கொஞ்சம் கொண்டு வந்துட்டேன். இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே கெஸ் பண்ணிட்டேன் சார். நான் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டனோ இதெல்லாம் முன்னாடியே கெஸ் பண்ணி, நம்ம ஒய்ஃபுன்னு வந்தால் அவகிட்ட இப்படி தான் நடந்துக்கணும், குழந்தைங்கன்னு பிறந்தா இப்படி தான் வளர்க்கணும்னு சொல்லி முன்னாடியே நான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி அப்படியே கொண்டு வந்துக்கிட்டேங்க சார். ஒரு டைம்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய கால்குலேஷனவே தாண்டி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்துக்கு போயிட்டேன். நான் கடன்காரன் ஆகிட்டேன். குழந்தைங்க 3 குழந்தைங்க ஆன பின்னாடி கடன்காரன் ஆகிட்டேன். என்னடா நம்ம போட்ட பிளான் பூரா தப்பு தப்பாக போகுது அப்படின்ட்டு அந்த டைமில் ஒரு செகண்டு கூட, அதாவது ஒரு நாள் கூட முழுசாக என்னோடய குழந்தைகளவோ ஒய்ஃபோ விட்டு பிரிஞ்சு போகாத நான் 5 வருஷம் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணேங்க சார். அதான் சார் என்னோடய மிகப்பெரிய கஷ்டம். அதாவது ஒரு நாள் நான் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் எப்படா நம்ம குழந்தைங்கள பார்க்கலான்னு ஆர்வம் அப்போ என்னால் தாங்க முடியாது. அப்படிப்பட்ட நான் என்னோடய குழந்தைகளை விட்டுட்டு 5 வருஷம் நான் அந்த வெளிநாட்டில் இருந்தது தான் சார் ரொம்ப மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கஷ்டம்னா எப்படி அப்படின்னு. கஷ்டம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் நான் நினச்சேன், அடாடா நம்ம நினச்ச ஒரு விஷயம்லாம் அந்த கடன் எல்லாம் முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 ரூபா நம்ம இந்தியாவில் சம்பாரித்தாலும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த கடன்லாம் அடைச்சாச்சு, வீடு கட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சார். அவர் குக்கிங் டைம்ங்கிற சேனல் வந்து என்னென்ன தந்துருக்கு சார்? அதாவது சார் நான் யூடியூப்பில் வந்து எப்படி பார்க்குறேன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு என்னோடய வறுமைக்கு நான் மறுபடியும் வெளிநாடு போகணுன்னு எனக்கு ஆசை. வந்துட்டேன். இன்னும் மேற்கொண்டு வீடு மட்டும் கட்டிட்டோம், குழந்தைங்க வளர்க்கணும் செய்யணும். அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, வெளிநாட்டுக்கு போக முடியாது. ஆனால் வெளிநாட்டோட சம்பளத்தை நம்ம சம்பாதிக்கணும். முடிவு பண்ணிட்டேன், சம்பாதிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் லைக் வாங்குறாங்கள, அதவே லட்சக்கணக்கில் வாங்கணும், நிறையா சம்பாதிக்கணும், நம்ம பப்ளிசிட்டி ஆகணும், நம்மளோட டேலண்ட்டை ஏதோ ஒன்று தெரியப்படுத்தணும். எனக்கு நிறைய டேலண்ட்டுகள் இருக்குது. சமைக்க தெரியும், படம் வரைய தெரியும், நல்லா கதை எழுதுவேன் சின்ன வயசுலேயே. இந்த மாதிரி எத்தனையோ டேலண்ட்டுகள் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு வழியில் நம்மளோட திறமையை காட்டியே ஆகணும். இதெல்லாம் நினச்சி பார்த்து தான் சார் இந்த மாதிரி பிளான் பண்ணி வந்தது. இப்போ வந்து அந்த சேனலவே கஷ்டப்பட்டு தான் சார் ரன் பண்ணிகிட்ருக்கேன். மேட்ரு என்னென்னா, இந்த உங்களை மாதிரி ஒரு கேமராமேனோ நமக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஒரு சம்பளத்துக்கு ஆள் கிடையாது. பசங்கள் சப்போர்ட்டில் தான் நான் வந்துக்கிட்டுருக்கேன். அதனால் இது ரொம்ப இந்த சேனலவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் ரன் பண்ணுறோம். இது எப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவும் உருவாக்குறீங்க சார்? பசங்க தான் எடிட்டிங்கா? அப்போ நம்ம வீட்டில் அன்றாட நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அப்படியே ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் எப்படி சுருக்கமாக காட்ட முடியும், அதை வந்து டயலாக் போகிற நான் லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்குவேன் சார். காரணம் என்னென்னா, நம்ம வந்து ஒவ்வொரு ஃபேஸாக மாற்றி எடுப்போம். அந்த மாதிரி ஸ்கிரிப்டை நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவத்தை ஒரு ஸ்கிரிப்டாக எழுதி அதில் ஒரு குட்டியாக ஒரு சமையலையும் காட்டணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி பண்ணுவேன் சார். ரெடி பண்ணி வச்சுருவேன். அந்த ஸ்கிரிப்ட் ஒரு நேரம் டக்குன்னு பிடிபடும், ஒரு நேரம் 2-3 நாளைக்கு அந்த கிளிக் ஆகாது. அதனால் பசங்ககிட்ட ஒரு சில ஐடியாக்கள் கேட்பேன். பசங்களும் சொல்லுவாங்க, ஒய்ஃபும் லைட்டாக அப்படி புள்ளி வச்சுட்டா போதும், நான் அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுவேன். அப்போ இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சுன்னொடனே பசங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கேமரா எடிட்டிங் பண்ணுறது நான் வந்து நான் தான் சார் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிந்தேன். கேமரா மற்ற எடிட்டிங்கில் நான் தான் பார்த்துக்கிந்தேன். பசங்க எப்போ பிக்கப் ஆனோன்னா அப்போ இருந்து சின்னவனும் பெரியவனும் ஃபுல் சப்போர்ட்டு. அப்புறம் என்னோடய பொண்ணு இருக்குது, அது பொண்ணுமே வந்து வீடியோ எடுக்கிறது எடிட்டிங் பண்ணுறது எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒய்ஃபுமே நான் இப்போ பசங்க எல்லாமே ஸ்கூல் காலேஜ் போயிடுவாங்க. அப்போ கூட நானும் என் ஒய்ஃபுமே வந்து வீடியோ எடுப்போம். அந்த சமயத்தில் என் ஒய்ஃபுமே கேமராமேனாக மாறிடுவா. மாற்றி நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு சப்போர்ட்டாக பண்ணி கேமரா எடுப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ ஒரு குடும்பமாக ஒரு விஷயத்தை இன்னைக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க சார், ஆமாம் சார். அந்த பாண்ட் இருக்கு இல்லையா? ஆமாம். இதுலேயுமே வந்து சின்ன சின்ன சண்டைகள் வரும். இந்த வீடியோ எடுக்கும்போதே ஏதாவது ஒன்று கூடுதல் குறைச்சல் ஆகும், சண்டை வரும். அது அப்படியெல்லாம் வந்தது உண்டா? கண்டிப்பாக. எனக்கு வந்து சார், நம்ம மேக்ஸிமம் வீடியோவில் இருக்க மாதிரி எல்லாருமே ரொம்ப சாஃப்டாலாம் இருக்க மாட்டாங்க. டக்குன்னு எனக்கும் டென்ஷன் ஆயிரும். கோபம் வராத மனுஷனே கிடையாது. கோபம் என்னோடய வீட்டுக்குள்ளே, அதாவது வெளியில் இருக்க கோபத்தை பாருங்கள். ஆண்கள் வந்து பொதுவாக வெளியில் வேலை செஞ்சுட்டு அந்த ஆஃபீஸ் டென்ஷன்லாம் வீட்டில் வந்து காட்டுவாங்கள்ல, அது ஜென்ரலாக எல்லா ஆண்களும் தான். அந்த மாதிரி எனக்கும் கோபம் வரும். என்னென்னா, எனக்கு இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோன்னு வைங்க, ஒரு 2 நாளைக்கு எனக்கு டென்ஷனே இருக்காது. 3ஆவது நாள் தாண்டும் போது எனக்கு கொஞ்சம் மண்டையை பிச்சுக்கிற மாதிரி ஆயிரும். ஐயோ, ஏதோ ஒரு வீடியோ போட்டாங்கணுமே அப்படின்போது இவங்க பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, காலேஜ் போயிட்டாங்க, சரி ஒய்ஃபை வச்சு ஏதாவது மூவ் பண்ணுவோன்னா அவளும் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும்போது எனக்கு மாறி ஆயிரும். அப்போ எப்படா செட் ஆவாங்கன்னு சொல்லி கதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ எடுப்போமே, என்ன சமைக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எதுவுமே ஒத்து வராத மாதிரியே இருக்கும். அந்த டைமுங்களில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் சார். ஆமாம். அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபு பாவம், அவளுக்கெல்லாம் வந்து பொதுவாக நான் நார்மலாக பார்த்துட்டேன். கேமராவை தூக்கி வச்சாலே யாருக்குமே ஒரு மாதிரி நல்லா நார்மலாக பேசிக்கிறவங்க அப்படியே மாறிடுறாங்க. அது எல்லார்கிட்டையுமே இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒய்ஃப்கிட்ட வந்து ஒரு டயலாகை சொல்லி
சும்மா வாங்கன்னு சொன்னால் கூட அது ஒரு மாதிரி கோபமாக சொல்லுவேன். இது சாதாரணமாக சொல்லக்கூடியது. வாங்கன்னு நல்லா சந்தோஷமாக கூப்பிடக்கூடியதுன்னு நம்ம சொல்லி தர வேண்டியது இருக்கும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நானும் என் ஒய்ஃபும் ஆப்போசிட்டில் இருக்கோம்னா, ஒய்ஃப் சரியாக சொல்கிறாளா, என்னோடய கவனம் பூரா அங்கே இருக்கும். நானும் ஆப்போசிட்டில் இருப்பேன் கேமராவில், ஒய்ஃப் சரியாக சொல்கிறாளா அப்படின்போது கரெக்டாக சொல்லிடுவா. அந்த டைத்தில் என்னோடய ஃபேஸ் கட் மாறி போயிடும். அப்புறம் நான் கொஞ்சம் மறுபடியும் கூலிங்காக மாதிரி அந்த இதை கொண்டு வரணும். அந்த மாதிரி சின்ன சின்ன டென்ஷன்லாம் வரும் சார். சின்ன சின்ன சண்டையிலேருந்து கண்டிப்பாக நடக்கும். ஆமாம், சின்ன சின்ன செல்லமாக சண்டைகள். உடனே நான் போய் உட்காந்துக்குவேன், சரி வாங்க எடுக்கலாம் அப்படின்னு நீ கூப்பிடுவா. ஒரு நாள் அவள் போய் உட்காந்துக்குவா. இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். சமீபமாக உங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் பார்க்குறப்ப இடையில தம்பிக்கு வந்து காலில் பிரச்சனை, கால் உடைஞ்சது, அப்புறம் அந்த சாருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போனது, சமீப காலங்களாக குடும்பத்தை சுற்றி கஷ்டங்கள், அதெல்லாம் ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கே. ஆமாம், அதெல்லாம் ஒரு டிஸ்டின்னு நினைக்கிறோம், கண் டிஸ்டி. அப்புறம் இவருக்கு அது எப்படி கல் உருவாச்சுன்னு தெரியல, திடீர்னு வயிற்று வலி வந்து திடீர்னு தான் எல்லாம் பண்ணது. அவன் அசால்ட்டாக காலேஜில் நடந்து போகிறப்ப படிக்கட்டு மாற்றி இது பூரா எல்லாம் கண் டிஸ்டி தான் அப்படின்னு சொன்னாங்க. கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க, நீ அதுக்கு கோயிலுக்கு போகணும். இப்போது இந்த மாதிரியான கோயில் பயணங்களை கூட சார் வந்து போட்டிருந்தாங்க, இந்த சபரிமலை யாத்திரை, பழனி யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குமே வந்து லட்சக்கணக்கில் மக்கள் வந்து அவங்க விரும்புகிறாங்க, போட சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே போனாலும் எந்த வீடியோ இருந்தாலும் போட்டு விடுங்க, கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி, ஐயப்பன் கோயிலுக்கு போனாலும் சரி, உங்கள் வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அவங்களுக்காகவே இவர் ரிஸ்க் எடுத்து போடுறாரு வீடியோவை. இப்போமா ஒரு கட்டத்தில் வந்து நிறைய பேர் ஏதாவது ஆரம்ப கட்டத்தில் சார் வந்து இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறப்ப சொந்தக்காரங்க இல்லை தெரிஞ்சவங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்லாம் கேட்டிருப்பாங்கல்ல? கண்டிப்பாக அதெல்லாம் நிறைய கேட்டாங்க. என்ன தேவையில்லாத வேலையில் உங்கள் வீட்டுக்காரர் செஞ்சுட்ருக்காரு, என்ன இப்படி இப்போ என்ன காசு நிறையா இருக்கா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, கூட்டு போய் நிறைய பேர் சாப்பாடு போடுறாங்க, என்னவா அப்படின்னு நிறைய திட்டினாங்க. நானும் அது அப்போ எனக்கு கோவம் வந்துச்சு, திட்ட என்னடா எல்லாமே இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு வந்து சொல்லுவேன். இவர் அதை எடுத்துக்கவே இல்லை. நான் இதை செய்வேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ எடுக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் அதை விடவே இல்லை. நான் திட்டுனாலும் யார் என்ன சொன்னாலும் அவர் அதை கேட்கல. இதில் நான் வெற்றிகரமாக வருவேன், எனக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யார் எதை சொன்னாலும் அவர் கண்டுக்கல. அவர் வெற்றிக்கு தான் அவரே காரணம். இப்படி ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் சின்ன பையனாக இருந்திருப்பீங்க. கொஞ்சம் வளர சேனல் வளர அப்பாவை பற்றி இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க சொன்னால் உங்களுடைய மன ஓட்டம் என்னவாக இருக்கும்? என்கிட்ட மேக்ஸிமம் அந்த மாதிரி யாரும் சொன்னதில்லை. அந்த மாதிரி சொன்னாலும் நாங்களும் கண்டுக்க மாட்டோம். சரி, நம்ம ஒரு 100 கமெண்ட் வருதுன்னா அதில் ஒரு கமெண்ட் பேட் கமெண்ட் வரதான் செய்யும். நம்ம 99 நல்ல கமெண்ட் எடுத்துக்கோமே, அந்த மாதிரி சொல்லி பார்த்துட்டு போகிறது தான். ஸோ அதுக்காக தளர்றது கிடையாது, அவ்வளோதான். இப்போது காம்படிட்டர் சேனல்ஸ் நிறைய இருக்கும், இதே மாதிரியான சமையல் செய்கிறவங்க. அவங்கள்லேருந்து உங்கள் அப்பா கொஞ்சம் வேறுபட்டிருக்காரு. நான் அதை பார்க்குறப்ப மெகா சமையல் அப்படிங்கிற கான்செப்டில் நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் சிம்பிளாக நம்ம வீட்டில் சமைக்கிற ஒரு உண்ணியப்பம், நம்மளுடைய அன்றாட பலகாரம், இதெல்லாம் ஹிட் ஆகும் அப்படிங்கிற அந்த தாட் எங்கேருந்து வந்தது? அப்பாட்ட ஒரு ஸ்பெஷலே அதுதான். இப்போ வந்துட்டு ஒரு 10 பேர்த்துக்கு சமைப்போம், 100 பேர்த்துக்கு சமைப்போம். சமையலுங்கிறது முழுசாகவே இருக்காது எங்கள் வீடியோவில். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியோட, இப்போ தம்பி வந்து கேட்பான், அப்பா பசிக்குதுப்பா ஏதாவது பண்ணி கொடுப்பா, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியோடு பண்ணி அதில் ஒரு டிஷ்ஷு, அதுவும் நம்ம வீட்டில் பண்ணுற டிஷ்ஷு. நம்ம இந்த உண்ணியப்பம் இதெல்லாம் நீங்களே சொன்னீங்க, அது வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருள்களை வச்சே பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணுறதுனால மக்களுக்கு நிறைய பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். சாமானியமான சமையல். ஆமாம், இல்லையா? மாதிரி தான். ஒரு உண்ணியப்பம் வந்து ஹிட் ஆகும், ஒரு வீட்டில் செய்கிற அன்றாட பலகாரம் ஹிட் ஆகும், அந்த தாட் எங்கேருந்து சார்? அதாவது சார், நான் எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள்கிட்ட இதையும் சொல்லிக்கிறேன், எனக்கு வந்து இந்த யூடியூபரை இது வரைக்கும் நான் சக யூடியூபர்களை சந்தித்து பார்க்கக்கூடிய தருணம் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. நம்ம சகஜமாக நீங்கள் எந்த கேமராவில் எடுக்கிறீங்க, நீங்கள் என்ன மாதிரி எடுக்கிறீங்கன்னு கேட்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கல. அதனால் சொல்ல வரேன். அப்புறம் என்னோடய மூலையை நானே கசக்க வேண்டிய சூழ்நிலை சார். இது ஒரு கிராமம், இங்கே நான் சுற்றி இருக்கவங்களுக்கு யூடியூப்பில் வருமானம் வருதான்ற விஷயம் கூட தெரியாது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னைய நானே இது பண்ணுற மாதிரி கண்டிப்பாக எனக்கு தெரியும் சார். அதாவது இதுக்கு ஒரு ஐடியாவும் சொல்லிடுறேன். என்னோடய அப்பா சின்ன வயசில் கடை வச்சுருந்தார் சார். அதில் அதிரசம், முறுக்கு, மிக்சர், இந்த போண்டா பலகாரம், அன்றாட பலகாரங்கள் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் போட்டு கடையில் சேல்ஸ் பண்ணுவார். அப்போ தம்பி அந்த ஜாமானை வாங்கிட்டு வான்னு நான் தான் வாங்கிட்டு வருவேன். அதுக்கப்புறமா இந்த மைதா இவ்வளோ போடு, கொஞ்சம் அரிசி மாவு போடு, இவ்வளோ தண்ணி ஊற்று, அப்படியே கலக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போல்லாம் எனக்கு அது பிடிப்படலை. இப்போ வந்து அந்த கொஞ்சம் ஒட்டி இருந்துச்சு பாருங்கள், அந்த விஷயம் இப்போ ஒட்டிக்கிட்டு எதையாவது பார்த்தேன்னு வைங்களேன். இப்போ அதேமாதிரி கடைக்கு போய் இப்போ ஒரு போண்டா வாங்கி பார்த்தேன்னா, இந்த போண்டாவில் எந்த அளவுக்கு அது பாயில் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு அது இனிப்பு போட்டிருக்காங்க,
அந்த லிக்விடை எந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்காங்க இது முதற்கொண்டு என்னால் கெஸ்ஸிங் பண்ண முடியும் சார். அந்த மாவை பார்த்துட்டு அப்பா செஞ்ச ஐடியாவை வச்சு போட்டுருவேன். போட்டு அது கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு எனக்கு தெரியும் சார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் யூடியூப் வீடியோக்கள் முன்னாடி பார்த்துருக்கேன். கொஞ்சம் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேக்கரி கேக் யார் சார் எல்லா வீட்லேயும் பண்ணிகிட்டு இருக்காங்களா? சான்ஸே இல்லை. ஒரு சாமானியமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண வீடுகளில் ஒரு வீடியோவை பார்த்தோமா பொழுது மட்டும் போனதாக இருக்கக்கூடாது. நம்ம வீடியோவை அவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்குண்டான ஜாமான் நம்ம வீட்டிலே இருக்கணும், நம்ம ஊருக்குள்ளே இருக்கணும். நம்ம வீடியோவை பார்த்தவங்க ஒரு 100 பேர் பார்த்தா ஒரு ஆளாவது நம்ம வீடியோவை ட்ரை பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரியப்படுத்தணும். ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கும், அதில் அப்பா பசங்க இது ட்ராமாவுக்கு இல்லை சார், உண்மையிலே எங்கள் வீட்டில் அப்படி தான். அதை அப்படியே சொல்கிறோம். அது ஒரு சிலர் இப்போ சொன்ன மாதிரி நிறைய பேர் நம்ம பார்த்து என்கிட்ட எப்பா உங்கள் வீடியோ பார்த்து தான்ப்பா நான் என் குழந்தைகளை நான் வளர்க்குறேன், இனிமேல் குழந்தை பிறந்தாலும் இப்படி தான் வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது, உங்களை பார்த்து தான் கற்றுக்கிறேன். என்னைய பார்த்து பாதி பேர் சமையல் கற்றுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதை கூட நான் ஏற்றுக்க மாட்டேன். இந்த விஷயத்த சொல்லுவாங்க, உங்களை பார்த்து நான் என் ஃபேமிலியை ரன் பண்ணுறேன் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நம்மகிட்ட இருக்க திறமையை ஏதோ ஒன்று வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோம், அது கண்டிப்பாக பாஸ் ஆகுது, அந்த ஒரு சந்தோஷம். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.